விஸ்வரூபம் என்பது உணரப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அமைக்க போற இந்த மிக உயரமான, அதாவது உலகத்திலேயே மிக உயரமான 118 அடி வெப்பலிங்கம், இத தரிசிக்கிற மக்கள் எல்லாருமே நிச்சயமா அந்த வெப்ப சக்தியை உணர்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம பேசும் பொழுது வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு ஒற்றை தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இந்த ஒற்றை தத்துவத்தை பத்தி இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முறை விளக்கமா சொல்றீங்களா? சிவாயம் 5 எழுத்து மந்திரம். நம்ம சிவாயம் எல்லாரும் சொல்றோம். நமக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு விளக்கம் நம்ம பேசி புரிய வச்சுக்கணும். வேற நீ விநாயகருக்கு எடுத்துங்க, எந்த கடவுளுக்கு வேணாலும் எடுத்துங்க, ஒரு குறிப்பிட்ட சரவணபவா முருகருக்கு, இது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஒரு எழுத்துக்கு வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பொருத்தணும். நீங்க எதையுமே பொருத்த தேவையில்லை. வெப்பமே எல்லாமே, வெப்பம் எல்லாமே, எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான், முடிஞ்ச போச்சு. நீங்க வேற போய் தேடி விளக்கத்தை பெற வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விளக்கம், இந்த மந்திரமான வார்த்தை இது. இந்த வார்த்தையை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்துல இப்ப 3ஆம் உலக போர் வருதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு போர் முறையே இருக்காது, வராது. ஏன் சொல்லுங்க? பிரிவினையே கிடையாது. நீங்க பிரிவினையே இல்லாம தான் இருக்கிறோம். நாம எல்லாருமே நம்மள பிரிவினையே முறிய உடல் அளவுல அடையாளத்துல மாறி மாறி இருந்தாலும், மனதளவுல நம்ம உடல் அனுபவத்தால மனதளவுல மாறி மாறி இருந்தாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது சொல்லுக்குதான் பொருந்தும். புரிதலுக்கு வெப்பத்தை உணர்ந்தாதான் அது பொருந்தும். அதனால இந்த உலகத்துல ஒற்றைத்துவத்தை, ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய போர் இல்லாத முறையை இந்த உலகத்தை வழிநடத்துறதுக்கு, அமைதியான முறையில இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு, நிம்மதியான வழியில மக்கள் எல்லாம் வாழ்ந்து நிறைவா வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு மந்திரம் எதுன்னு சொன்னா அது வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் அப்படின்ற உயர்ந்த தத்துவம் தான். இந்த தத்துவம் தான் இனி வருங்காலத்துல இந்த உலக மனித மனங்கள்ல ஆணிவேரா பாய்ச்சி அதையே எல்லாரும் சொல்ல வச்சு, அதையே எல்லாரும் உணர வச்சா இனி வரப்போற உலகம் பிரிவினைகள் அட்டாத நாடுன்ற முறை கூட கலைச்சிட்டு, அது கண்டன்ற முறையை கூட கலைச்சிட்டு, பூமின்ற ஒரு பந்துக்குள்ள எல்லாம் புதுமையா வாழ்க்கையை வாழலாம்.